ஒரு சட்டத்தை இயக்கிறார்கள். அதில் 10 ஆண்டுகளாக சிறைப்பட்டு கிடக்கும் சிறைவாசிகளுக்கு விடுதலை உண்டு. ஆனால் இஸ்லாமியர்களுக்கும் ராஜீவ்காந்தி கொலை வழக்குகளுக்கும் இது பொருந்தாது என்கிறார். என் அன்பு சொந்தங்களே, நாம எல்லாமே தமிழ் கட்சி இவர் இஸ்லாமிய சொந்தம் என்று பார்க்கவில்லை. என் அருமை தமிழ் சொந்தங்கள் பார்க்கிறது. ஐயா பழனி பாபா அவர்கள், என் அன்பு சொந்தங்களே, இன வெறி கொள்ளுங்கள். நீங்கள் சாதியாக மதங்களாக பிரிந்து இருந்தால் அச்சுறுத்துவார்கள், அடிமைப்படுத்துவார்கள். எனவே அன்பு சொந்தங்களே, நீங்கள் மொழியாக இனமாக ஒன்றிருக்கிறீர்களா? நீங்கள் பாதுகாப்பு வாழ்வீர்கள், வலிமை பெறுவார்கள். ஐயா பழனி பாபா அவர்கள், தீமைக்கு எதிராக அநீதியாக நீங்கள் போராடுங்கள் என்ற உசிமூட்டார் ஐயா பழனி பாபா அவர்கள். ஐயா காகிதமித்தால் அவர்கள் இந்திய பாராளுமன்றத்திலே இந்திய மொழி இந்தியா இல்ல தமிழா என்று சொல்வது கேட்ட பொழுது ஐயா காகிதமித்த அவர்கள் இந்திய மொழியாக பழமையான மொழியாக தமிழ் இருக்க வேண்டும் என்கிறார். ஐயா நேரு காகிதமித்த பார்த்து கேட்கிறார், என்ன காகிதம் நீங்க இஸ்லாமிய நீங்க உருதா கேட்பீங்கன்னு பார்த்தா காகிதம் தமிழ் கேட்கிறீங்க என்று. அதுக்கு அவர் சொன்ன பதில் சொன்னதிலே, நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவன், இஸ்லாமியங்கள் வழி இந்த தமிழர்கள் மொழி என்று அந்த காலத்திலே பேசினார். ஒரு வாக்கு வித்தியாசத்தில் இந்திய பாராளுமன்றத்தில் ஹிந்தி தேசிய மொழியாக உருவாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட உணர்வு வழி பிள்ளைகள் நீங்கள், நாம் தமிழ் கட்சி 10 இஸ்லாமியர்களுக்கு இடத்தை ஒதுக்கி இந்த தேர்தலில் போட்டியிட தெரிகிறது. இஸ்லாமியர் பாதுகாப்பு இந்த திமுக அதிமுக சொல்வார்கள். இஸ்லாமிய ஒட்டுமொத்த ஒழிக்க வேண்டும் என்று அதிமுக பிஜேபி கூட்டணி செய்து வந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய தீவிரவாதி பயங்கர என்று சொன்ன திமுக ஒரு வாக்கு இல்ல, இஸ்லாமிய சொந்தங்கள் தமிழ் சொந்தங்கள் என் உயிர் சொந்தங்கள் போராடக்கூடிய அண்ணன் சீமானுக்கு ஒரு வாக்கா என்ற என் அன்பு சொந்தங்கள், வாக்கு என்பது வலிமித்த ஆயுதம். அந்த வாக்கை பசி, பஞ்சம், லஞ்சம், ஊழல், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணி அடிமத்தனம், மதுமலை, கோதை, இது ஏது மற்ற தூய தேசப்படைக்க உங்கள் வாக்கை செலுத்தி இந்த களத்திலே போட்டியிடும் என் அன்பு அண்ணன் செந்தமிழ் சீமானின் அன்பு தம்பி தமிழ் அண்ணன் அவர்கள் இந்த களத்திலே இந்த மண்ணுக்கு மக்களுமாக 10 ஆண்டுகளாக போராடிட்டு இருக்காரு. 10 ஆண்டுகளா நெஞ்சு வழிய கட்டிட்டு இருக்காரு. பல போராட்டங்களில் கலந்து கொண்டு 10 ஆண்டுகளா கட்டிட்டு இருக்காரு. என் மக்களுக்கும் என் மண்ணுக்கும் இந்த இனத்துக்கு எதை செய்துவிட முடியாதா என்று. எனவே அன்பு சொந்தங்கள், இனமாக மொழியாக நின்று விவசாய சின்னத்தில் வாக்கு சென்று என் அன்பு அண்ணன் தமிழர்களை சட்டமன்றத்திற்கு உங்களின் குரலாக அனுப்ப வேண்டும் என்று அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இலக்கு ஒன்றுதான், இலக்கின் தமிழ் தாய் வாழ்க, தலைவர் வாழ்க, நாம் தமிழர்.